தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதாவது தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலைகள் அடிக்கடி நடைபெற்று வருகின்றன. மேலும் தென் மாவட்டங்களில் கலவரங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் போதைப்பொருள், கள்ளச்சாராயம் விற்கப்படுகின்றன. பாலியல் பிரச்சனைகள் உள்ளன. ரவுடிகள் உள்ளனர். ஆக தென் மாவட்டத்தில் வட மாவட்டங்களை விட தென் மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமாக குற்ற செயல்கள் நடைபெறுகின்றன. இந்த சூழ்நிலையில் தென்மண்டல ஐஜி அவர்களுடைய காவல்துறை வருடாந்திர குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஒரே ஆண்டில், அதாவது 2024ஆம் ஆண்டு மட்டும் தென் மாவட்டத்தில் மொத்தம் 862 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் மொத்தம் 862 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் பாலியல் குற்றங்களுக்காக 70 பேரும், போதைப்பொருள் விற்றதற்காக 152 பேரும், மேலும் ரவுடிகள் 598 பேரும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொத்தம் 862 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தென் மாவட்டங்களில் 2024ஆம் ஆண்டு 449 படுகொலைகள் நடந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக ஒரே ஆண்டில் 2024ஆம் ஆண்டு மட்டும் 862 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ரவுடிகளில் பெரும்பான்மையினர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் போதைப்பொருள் விற்பவர்கள், கள்ளச்சாராயம் விற்பவர்கள், கஞ்சா விற்பவர்கள், வழிப்பறி செய்பவர்கள், களவு தொழில் செய்பவர்கள், திருட்டு தொழில் செய்பவர்கள். ஆகவே 862 பேர் மொத்தம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பத்தாது. தென் மாவட்டம் அமைதியான சூழ்நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், தென் மாவட்டத்தில் குற்ற செயல்கள், கொலைகள் நடக்கக்கூடாது என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும். குறைந்தது இப்போதுள்ள சூழ்நிலைக்கு தென் மாவட்டத்தில் 5000 பேரை வருடத்திற்கு குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.